ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, அறிவின் அரசன் பாகம் 26 அத்தியாயம் 7. குருவில் நம்பிக்கையும் கிருஷ்ணருக்கு சரணடைதலுமாக அறிவு. பகவத்கீதையின் 4ஆம் அத்தியாயத்திலேயே யாகங்களிலெல்லாம் சிறந்தது ஞானத்தை அடைதலே என்று ஸ்ரீகிருஷ்ணர் முடிவு கூறுகின்றார். ஸ்ரேயான் திரவ்யமயாத் யக்ஞாத் ஞான யக்ஞ பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிஷமாப்யதே. எதிரிகளை ஒடுக்குபவனே, பௌதிக உரிமைகளை யாகம் செய்வதை விட ஞான யக்ஞமே பெரிதாகும். செயல்களின் யக்ஞமானது பார்த்தனே உன்னத ஞானத்தில் தான் முடிவுறுகின்றது. பகவத்கீதை 4.33. இந்த கட்டுண்ட வாழ்விற்கு காரணம் அஞ்ஞானமேயாதலால் ஞானமே சிறந்த யாகம். யாகம், தவம், யோகம், தத்துவ விவாதம் இவற்றின் நோக்கம் ஞானமே. இறைவனின் அருவநிலையை உணர்தல் பிரம்ம ஞானம். இதயத்திலும் ஒவ்வொரு அணுவிலும் புகுந்த இறைவனின் தங்கு நிலையை அறிதல் பிரமாத்ம ஞானம். முழுமுதற் கடவுளை அறிதல் பகவான் பரமபுருஷ ஞானம் என உன்னத ஞானத்தின் 3 நிலைகள் உள்ளன. ஆனால் ஞானத்தை அடைவதன் முதல் படியே நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மாவே, இந்த ஜட சிக்கலிலிருந்து வெளியேறுவதே எனது வாழ்வின் நோக்கம் என்பதை புரிந்து கொள்வதுதான். என்னவெல்லாம் தியாகம் யாகம் நாம் செய்கின்றோமோ அதன் நோக்கமெல்லாம் நம்மை உண்மை ஞானத்தின் நிலைக்கு கொண்டு வருவதற்காகவே என்பதே கருத்து. கிருஷ்ணருக்கு சரணடைதலே ஞானத்தின் உயர்நிலை பக்குவமாக பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. பகுனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. பகவத்கீதை 7.19. ஞானவானே, முட்டாள் அல்ல, கிருஷ்ணருக்கு சரணடைகிறான். அதுவே ஞானத்தின் மிக உயர்ந்த நிலை. அதுபோலவே பகவத்கீதையின் இறுதியில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் த்வாம் சர்வ பாவேப்யோ மோக்ஷயிஸ்யாமி மா சுசக. எல்லா விதமான மதங்களையும் விட்டு எனக்கே சரணடை, எல்லா பாவங்களின் விளைவுகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கிறேன், அஞ்சாதே. பகவத்கீதை 18.66. இதுவே ஞானத்தின் மிக அந்தரங்கமான பகுதி. எல்லா கண்ணோட்டங்களிலிருந்துமே நாம் வேத இலக்கியங்களின் ஒரு ஆய்வை செய்து பார்த்தால் ஞானத்தின் இறுதி லட்சியம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சரணடைவதே என்பதை கண்டடைவோம். எவ்விதமான சரணாகதி சிபாரிசு செய்யப்படுகின்றது? முழு அறிவில் சரணடைதல். பக்குவத்தின் முழு நிலையை ஒருவன் வந்தடையும் போது வாசுதேவன் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லாம் என்று அவன் உணர்ந்தாக வேண்டும். பிரம்ம சம்ஹிதையிலும் இதுவே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஈஸ்வர பிரம்ம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதேர் கோவிந்த சர்வ காரண காரணம். கோவிந்தன் என்று அறியப்படும் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான். நித்தியமான ஆனந்தமயமான ஆன்மீக உடலை உடையவர் அவர். அவரே எல்லாவற்றிற்கும் மூலமானவர். அவருக்கு மூலமேதும் இல்லை. அவரே சகல காரணங்களுக்கும் முதற்காரணமானவர். பிரம்ம சம்ஹிதை 5.1. சர்வ காரண என்ற சொல் கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதை காட்டுகின்றது. நமது தந்தையின் தந்தை யார், அவரது தந்தை யார் என்று இவ்வாறே காலத்தின் வழியே பின் சென்று நமது முன்னோரை நாம் கண்டுபிடிக்க முடியுமே. ஆனால் நமது முன்னோர் எல்லோருக்கும் முன்னவரான முழுமுதற் கடவுளான பரமபிதாவான பரமபுருஷ பகவானான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நாம் வந்தடைவோம். கடவுளை உடனே காண வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புகின்றனர். ஆனால் தகுதி அடையும் போது பக்குவ ஞானத்தில் நாம் அவரை காண முடியும். நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது போலவே கடவுளையும் கண்ணுக்கு நேராக காண முடியும். ஆனால் தகுதி வேண்டும். அந்த தகுதியே கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண உணர்வு சிரவணத்தில் ஆரம்பிக்கின்றது. பகவத்கீதை மற்றும் பிற வேத இலக்கியங்கள் மூலமாக பகவானை பற்றி கேட்பது. அடுத்தபடி கீர்த்தனம், நாம் கேட்டதை சொல்வது மற்றும் அவரது நாம கீர்த்தனத்தால் அவரை புகழ்வது. கிருஷ்ணரை பற்றி கேட்பது, கூறுவது, இவற்றால் நாம் அவருடன் உண்மையாக உறவு கொள்ள முடியும். ஏனெனில் பரிபூரணமான அவர் தமது பெயர்கள், குணங்கள், உருவங்கள், லீலைகள் இவற்றினின்றும் வேறுபடாதவராக இருக்கின்றார். கிருஷ்ணருடன் நாம் உறவு கொள்ளுகையில் அவரை உணர்வதற்கு கிருஷ்ணரே நமக்கு உதவி நமது அறியாமை இருளை அறிவொளியால் விலக்குகிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் ஆசிரியராக செயற்பட்டு கொண்டு நமது இதயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணர். அவரை பற்றிய விஷயங்களை நாம் கேட்க துவங்கியதும் பற்பல வருடங்களாக ஜட களங்கத்தால் நமது இதயங்களில் படிந்துள்ள தூசு கொஞ்சம் கொஞ்சமாக
தூய்மைப்படுத்தப்படுகின்றது. கிருஷ்ணர் எல்லோருக்குமே நண்பர் தான். ஆனாலும் அவரது பக்தருக்கு அவர் மிக விசேஷமான நபராக, ஒரு நண்பராக இருக்கிறார். அவரிடம் சிறிதேயாயினும் நாம் நாட்டம் உடையவர்களாகிவிட்டால் நம் இதயத்தில் இருந்து கொண்டே நாம் படிப்படியாக முன்னேற்றம் அடைவதற்கான சாதகமான அறிவுரைகளை வழங்க தொடங்குகிறார் ஸ்ரீகிருஷ்ணர். கிருஷ்ணரே முதல் ஆன்மீக குரு. அவரிடம் மிகவும் நாட்டம் கொண்டவர்களாக நாம் ஆகிவிடும் போது வெளியே இருந்து ஆன்மீக குருவாக இயங்கி தொண்டாற்றும் ஒரு சாது அல்லது புனிதரிடம் நாம் செல்ல வேண்டும். பின்வரும் பதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே இது குறிப்பிட தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. ஒரு ஆன்மீக குருவை அடைந்து உண்மையை கற்க முயல்வாயாக. அடக்கத்துடன் அவரை வினவி அவருக்கு தொண்டாற்றுவாயாக. தன்னை உணர்ந்த ஆத்மாவான அவரால் உனக்கு உண்மை ஞானத்தை தெளிவாக்க முடியும். ஏனெனில் அவர் உண்மையை உணர்ந்தவரல்லவா. பகவத்கீதை 4.34 இவ்வாறு கிருஷ்ணர் கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.